மன்னா எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின் தரித்துக் கொள்ளுங்கள். கடந்த ஒரு சில நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்கள் வருவதை குறித்தும் கர்த்தர் எப்படி நம்முடைய யுத்தங்களை பண்ணுகிறார் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். இங்கு ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணது உண்மை. சில நேரங்களிலே நம்முடைய யுத்தங்களை நாம் கையாள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. நமக்கு எதிராக வருகிற பிசாசு தந்திரமாக வருகிறவன். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள சொல்கிறார். தந்திரம் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியாது, ஆனால் அதுக்கு பின்னாக பிசாசுடைய போராட்டம் இருக்கும். ஆகவே அதை எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள சொல்கிறார். இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பின்னாடி வருகிற வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமாக நம்ம ஒரு சர்வாயுத வர்க்கத்தின் ஒரு பகுதி என்னவென்றால், நம்முடைய கரத்துல ஒரு ஆவியின் பட்டயம் நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தருடைய ஆவியின் பட்டயம் ஆவியினாலும் நிரம்பியிருக்க வேண்டும், வசனத்தினாலும் நிரம்பியிருக்க வேண்டும். இது பிசாசுடைய தந்திரங்களை மேற்கொள்ள உதவியா இருக்கும். இயேசுவை பிசாசு சோதித்த போதும் தந்திரமாக சில வழிகளை கையாண்டான். கர்த்தர் அவைகளை வசனத்தை கொண்டே அவனை மேற்கொண்டார். உங்களுடைய வாழ்க்கையில எதிர்த்து வருகிற தந்திரங்களை மேற்கொள்ள கர்த்தர் தம்முடைய ஆவினால் நிரப்புவார், வார்த்தையினால் நிரப்புவார், உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க கர்த்தர் எங்களை ஆவியினாலும் நிரப்புங்க, உங்களுடைய வார்த்தையினால் நிரப்புங்க. சர்வாயுத வர்க்கத்தின் தரித்துக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. தந்திரங்களை அறிந்து கொள்கிற கிருபையில தாங்க. நாங்கள் ஆண்டவரே பிசாசை எதிர்த்து நிற்க பலன் தாங்க. அந்த போராட்டங்களை எதிர்த்து நிற்க பலன் தாங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஆமென்.